தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். இன்றைய இந்த ஒளிமயமான நாளில் நமது அனைவரையும் இதயங்களில் மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை தீபம் ஏற்றும் தீபாவளி திருநாளை கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இருளை அகற்றி வெளிச்சம் பரப்பும் தீபங்கள் போல நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல எண்ணங்கள், அன்பு மற்றும் ஒற்றுமை ஒளிரட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சங்கத்தின் 39ஆம் ஆண்டு தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சி மேலும் ஒளிர எங்கள் அழைப்பை ஏற்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் திருமதி விசாகா யதுவன்ஷி, இந்திய தூதரகம் மான்செஸ்டர் அவர்களையும், திரு செல்வன், பிரசிடென்ட் ஆஃப் சப்ளை செயின் ஆப்ரேஷன்ஸ் அட் குரோடா இன்டர்நேஷ்னல் அவர்களையும், டாக்டர் கணேசன் பரணிதரன், டீன் ஆஃப் ஃபேக்கல்டி ஆஃப் பெயின் மெடிசின் அட் தி ராயல் காலேஜ் ஆஃப் அனஸ்தசிஸ்ட் UK அவர்களையும் தமிழ் சங்கம் சார்பாக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்று நடைபெறும் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நடுநிலையாக தராசு போல் நின்று சிறந்ததில் சிறந்த நிகழ்ச்சியை தேர்வு செய்ய வந்திருக்கும் நடுவர்கள் திருமதி ஜனனி ராமரத்தினம் அவர்களையும், திரு ஜான் ஆரோக்கிய ரிச்சர்ட் அவர்களையும், டாக்டர் ஸ்ருஜதா சதீஷ் அவர்களையும் வடதமிழ் சங்கம் சார்பாக வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். வடதமிழ் சங்கம் 39 ஆண்டுகளாக ஆலமரம் போல் கிளை மூட்டி பறந்து விரிந்து இருக்க காரணமான வடதமிழ் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்த விழாவின் இதய துடிப்பு நம் கலை நிகழ்ச்சிகள். இங்கு நமக்காக பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் மூலம் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த காத்திருக்கும் சிறுவர், சிறுமிகள் மற்றும் நமது நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். மற்றும் இந்த அரங்கத்தை தங்களின் கரகோஷ ஒலியால் அதிர வைக்க இங்கே வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி இவர்கள் பங்களிப்பின்றி முழுமை பெறாது. நமது விளம்பரதாரர்கள், அதாவது ஸ்பான்சர்ஸ், ஒளியும் நண்பர்கள் மற்றும் அறுசுவை படைக்கவிருக்கும் தோசா வில்லேஜ் குழுவினர் அவர்களையும் வடதமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.